அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபேமஸ் அரேபியன் டெசர்ட் குனாஃபா. வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சு எப்படி சுலபமாக பண்ணலாங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ரம்ஜானுக்கு எப்பவும் ஒரே மாதிரி ஸ்வீட் செய்யாமல் வித்தியாசமாக இந்த ஸ்வீட்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 8 முந்திரி பருப்பு, 8 பாதாம் பருப்பு, இது ரெண்டையும் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ ஒரு பவுலில் ஒரு 300 கிராம் அளவுக்கு நல்லா மெல்லிசான சேமியாவாக எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கைகளாலேயே நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய பட்டர் சூப்பராக மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். அதோடைய நிறம் நல்லா மாறி வரணும், கோல்டன் கலரில் மாறி வர்ற அளவுக்கு பொறுமையாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்ல நிறம் மாதிரி வந்துருச்சு பாருங்க. இந்த அளவு வந்ததுக்கு அப்புறமேலே இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 லிட்டர் அளவு பால் ஆட் பண்ணிக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பாலில் ஆட் பண்ணி நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது சீக்கிரமாக கட்டிப்பட்டுரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா இது சீக்கிரமாகவே அடிப்பிடிச்சிரும். அதனால் கவனமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற அந்த நட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் சுகருக்கு பதிலாக மில்க் மேட் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ரிச்சான டேஸ்ட் இருக்கும். இந்த க்ரீம் நல்ல ரிச்சான டேஸ்ட்டாக இருந்தால் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த அளவு நல்லா திக்கானதுக்கு அப்புறமேலு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமேலும் இன்னும் நல்லா திக்காயிரும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் நம்ம சுகர் எடுத்தோமோ அதே கப்பில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதே அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கரைஞ்சி வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள். நல்லா கரைஞ்சிருச்சு சுகரு. இப்போ நம்ம தட்டி வச்சிருக்கிற ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா சுகர் கரைஞ்சி வந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஃபியூ ட்ராப்ஸ், ஒரு 4-5 ட்ராப்ஸ் மட்டும் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளுடைய சுகர் சிரப் திக்காகாமல் இருக்கும், அதுக்காண்டி தான். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற சேமியாவில் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற சுகர் சிரப்பில் இருந்து ஒரு பாதி அளவு மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். இது போல் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, இல்லை பிளேட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு லேயர் சேமியாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா ஷேப் பண்ணுறதுக்காண்டி ஒரு கிளாஸ் இல்லைன்னா பவுல் ஏதாவது ஒன்று எடுத்து இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்ல ஷேப் கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த க்ரீமை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம மேலே ஒரு லேயராக சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம நம்ம மேலே உள்ள லேயரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ மறுபடியும் ஒரு ஃப்ளாட்டான இந்த மாதிரி கிளாஸ் வச்சு லேசாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லேசாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே ஃபைனலாக மீதமுள்ள அந்த சுகர் சிரப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக கார்னிஷுக்கு நட்ஸை வந்து இது போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பாதாம், முந்திரி, பிஸ்தா 3யுமே வந்து ஒன்றா க்ரஷ் பண்ணிவிட்டு இது போல் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் என்ன நட்ஸு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் செட்டாக விட்டுறலாம். இல்லை 1 ஹவர் கூட நீங்கள் அப்படியே விட்டுருங்க. நல்லா செட் ஆகட்டும். அதுக்கப்புறமேல நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. இதை எப்படி நம்ம சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாமா? இதை நம்ம கேக் மாதிரி பீஸ் போட்டு எடுக்க முடியாது. இது போல் ஸ்பூனில் வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான குனாஃபா. ரொம்ப ஈஸியாக வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி ஸ்வீட் செய்யாமல் வித்தியாசமாக இது போலையும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.